கண்ணுரங்கு வேளை இரவு செய்திகளுக்காக சாந்தலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். சபரிமலையில் பெண்கள் வழிபட அனுமதி மறுக்கும் விவகாரம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என உச்சநீதிமன்றம் கருத்து. வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை ஏற்கக்கூடாது, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு பதில் மனு. மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், மக்களவையில் வரும் 20ஆம் தேதி விவாதம். லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை ஐஜேகே அமைக்கும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. சபரிமலையில் பெண்கள் வழிபட அனுமதி மறுப்பது என்பது அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள சபரிமலை கோவிலுக்கு 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்றது. இறை வழிபாடு என்பது ஆண்களைப் போல பெண்களுக்கும் பொருந்தும் என்றும் இதில் பாகுபாடு கூடாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். ஆண்களைப் போல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபட பெண்களுக்கும் உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாளையும் விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் அரசாணைக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என என்றும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் வைகோவை எதிர்மனுதாரராக சேர்க்க வேதாந்தா நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் என வேதாந்தா நிறுவனத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் 96 நீதிமன்றத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் வழக்காடி வந்தவன் நான். இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இதை மூட வேண்டும் என்று நான் தான் வழக்கு தொடுத்தேன். அதே போல தீர்ப்பாயத்தில் கொடுக்கப்பட்ட இறுதி தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் நாம் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால என்ன ஆட்சேபனை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த நியாயமும் கிடையாது. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் 20ஆம் தேதி விவாதம் நடைபெறுகிறது. மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி தெலுங்கு தேசம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்திருந்தன. இதனிடையே மழைக்கால கூட்டத்தொடரின் இன்றைய முதல் நாளிலேயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்பதாக மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். இதன் மீதான விவாதம் வரும் 20ஆம் தேதி மக்களவையிலும் 23ஆம் தேதி மாநிலங்களவையிலும் நடைபெறுகின்றன. மேட்டூர் அணை நீர்மட்டம் 105 அடியை தாண்டியுள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஹேமாவதி, ஹாரங்கி, கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகள் நிரம்பியுள்ளன. இதேபோல் மைசூரு மாவட்டத்தில் உள்ள கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. கபினி அணையிலிருந்து 35,000 கனஅடி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 30,000 கனஅடி நீரும் காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி மேட்டூர் அணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 105 அடியை தாண்டியுள்ளது. இன்று ஒரே நாளில் மட்டும் நீர்மட்டம் 9 அடியை உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணை நீர் இருப்பு 71.48 டிஎம்சி ஆக உள்ளது. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனிடையே கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை காலை 10 மணிக்கு மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என தெரிவித்தார். தமிழக அரசின் டெண்டரில் முறைகேடு நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் முதலமைச்சர் பழனிசாமி விளக்கமளித்தார். தமிழகத்தில் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை இந்திய ஜனநாயக கட்சி அமைக்கும் என்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பசுமை வழிசாலை அவசியம் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகம் டிபி கணேசன் ஆடிட்டோரியத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில்
கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தனது பிறந்த நாளை இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த ஆண்டு தனது பிறந்த நாளை தேர்தல் முன்னோட்ட பயிற்சிக்களமாக கொண்டாட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி திகழ்வதாக தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்பவர்கள் மட்டுமே கட்சியில் இருப்பதாகவும் தமிழகத்தில் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை ஐஜேகே அமைக்கும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். விவசாய வாழ்வு மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை அப்பயே நமக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் போன முறை திமுக அழைச்சாங்க. நாம் ஒரு நேஷனல் பார்ட்டியோட நல்ல பார்ட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்த்து இருக்கிறோம். நல்ல பார்ட்டியாக இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா நல்ல பார்ட்டி இல்லைன்னு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா மாறுறதை பற்றி தப்பு இல்லை. இப்போ அப்படி இல்லை. முழுக்க இன்னும் தீவிரமாக கடைகோடி தொடர் சொல்லுகிற வரைக்கும் அதை பார்த்து கேட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அந்த ஓல்டு லஞ்சம் இருக்கிற பார்ட்டியோடு நம்ம சேர மாட்டோம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 250க்கும் அதிகமான கட்சிகள் இருப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் லஞ்சம் மற்றும் ஊழல் கட்சிகளுடன் ஐஜேகே ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சியின் அனைத்து தொண்டர்களின் கருத்தை கேட்ட பிறகே கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் பொருளாதார உயர்வுக்கும் வேலைவாய்ப்புக்கும் பசுமை வழிச்சாலை அவசியம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். நம்ம 8 வழிச்சாலை தேவைன்னாக்க, ஆனால் எல்லா தலைவர்களும் வேண்டாம்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் நமக்கு நாட்டினுடைய நடப்பு தெரியும், வெளிநாடுகளுக்கு நடப்பும் தெரியும். அதே காரணத்தினால தான் நம்ம சொல்லுகிறோம் அடிப்படை தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம இது சொல்லுகிற போது ஏதோ வெளிநாட்டுக்காரன் அதை இவங்கெல்லாம் அவங்களை கதை கட்டி விடுறது அதெல்லாம் கிடையாது. வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வசதியாக அமையும், பெரிய கம்பெனிங்கிற வாய்ப்பாக இருக்கும். தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் கட்சியின் அமைப்பு செயலரான ஏகேடி வரதராஜன், துணை பொதுச் செயலர் லட்சுமணன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், போராட்டக் குழு தலைவர் சிமியோன் சேவியர்ராஜ் ஆகிய 4 பேர் கொண்ட மாநில கள ஆய்வுக் குழுவை டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்தார். இந்த கூட்டத்தில் கட்சித் தலைவரும் பொதுச் செயலருமான P. ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய பதிவுகளை காணலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என பெயர் சூட்டிய இந்நன்னாளில் மாநிலத்தின் பெருமைகளையும் உரிமைகளையும் மீட்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். நாகரிகம், பண்பாட்டு அடையாளத்தில் தன்னிகரற்ற பெருமை கொண்ட தமிழ் நிலத்தின் பெருமை அனைவருடனும் இணைந்து கொண்டாடுவதுடன் மத்திய அரசிடம் அடகு வைக்கப்பட்டுள்ள உரிமைகளை எப்பாடுபட்டேனும் மீட்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் அண்ணா வழியில் உலகம் முழுவதும் எதிரொலிக்க ஓங்கி ஒலிப்போம் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக தாங்கள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அதிக பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். தங்களுக்கே போதிய பெரும்பான்மை உள்ளது என்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் வெற்றி பற்றி கவலை இல்லை எனவும் சோனியா காந்தி கூறியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையீடு தொடர்பாக தான் கூறிய ஒரு முக்கியமான வாக்கியத்தில் would not என்று சொல்லுவதற்கு பதிலாக தாம் would என்று கூறிவிட்டதாகவும் அது இரட்டை எதிர்மறை வாக்கியமாக இருந்திருக்க வேண்டும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார் ட்ரம்ப். மேலும் அமெரிக்க உளவு நிறுவனங்களின் கருத்துக்கு மாறாக ரஷ்ய அதிபரின் கருத்தை ஆதரித்து பேசிய ட்ரம்புக்கு சொந்த கட்சியில் எழுந்த அதிருப்தி கண்டனங்களை அடுத்து தான் அப்படி சொல்ல வரவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் முன் நனைந்த நூடல்ஸ் போல நிற்கிறீர்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பை அர்னால்டு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் உடனான சந்திப்பில் புதின் முன்பு ஒரு சிறிய ரசிகனை போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடந்து கொண்டார் என தெரிவித்துள்ள அவர், ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினிடம் செல்ஃபியோ அல்லது அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்க சென்றீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகரும் முன்னாள் கலிபோர்னியா மாகாண ஆளுநரான அர்னால்டு ஸ்வார்ஸ்நேக்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வருமான வரி சோதனை வெறும் கண் துடைப்பா? மத்திய அரசு தெளிவுபடுத்த கமல்ஹாசன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
அரசு ஒப்பந்ததாரரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 180 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் செய்தித்துறையின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகாரில் 2வது நாளாக நடைபெற்ற சோதனையில் 174 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 105 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 3வது நாளாக இன்றும் தொடர்ந்த சோதனையில் மேலும் 6 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை நடத்தியதில் இதுவரை 180 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு ஒப்பந்ததாரரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 180 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது பற்றி முதலமைச்சர் பழனிசாமி ஏன் பதில் அளிக்கவில்லை என மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வருமான வரித்துறை சோதனைக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை முதலமைச்சருடைய உறவினர்களுக்கு இப்படி ஒரு டெண்டர் விட்டதாக வரலாறு கிடையாது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் வாய் திறக்காமல் அமைதியாக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஆகவே இதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் சால பொருத்தமாக இருக்க முடியும். வருமான வரித்துறை சோதனைகள் கண்துடைப்பாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருமான வரித்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம், எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கூறினார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் சம்பவம் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். இப்பொழுது என்னுடைய கேள்வி, இதுவரை நடந்த ரெய்டுகளில் அகப்பட்ட பணங்களும் தங்க கட்டிகளும் என்னவாயின, என்ன ஆகி கொண்டிருக்கின்றன? இருக்கலாம் என்று சந்தேகப்படும் அளவுக்கு வந்துவிட்டது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது மத்திய அரசின் கடமை. 8 வழி சாலை திட்டத்தை வேறு வழியில் அமைக்க முடியாதா என கேள்வி எழுப்பிய கமல், திட்டம் குறித்து மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் மக்களை வற்புறுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொறியியல் கலந்தாய்வை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க கோரி அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ந்த வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கலந்தாய்வை ஜூலை 31ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம் கோரி அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது போது நீட் கருணை மதிப்பெண், 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வு உள்ளிட்ட காரணங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதுவரை நடைபெற்ற பொறியியல் கலந்தாய்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பன உள்ளிட்ட கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தனர். இனி செய்திகளின் தொகுப்பு. புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில தகுதி வழங்கும்படி பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மாநில அரசின் விவகாரங்களில் தலையிட்டு அரசை செயல்பட விடாமல் முடக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரமிக்க சிறப்பு மாநில தகுதியை புதுச்சேரிக்கு வழங்கும்படி பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து எம்எல்ஏக்களும் 23ஆம் தேதி டெல்லிக்கு வரும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை அடுத்து மத்திய நீர்வள ஆணையத்தின் துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. கேரளாவில் பெய்து வரும் பருவமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 132.70 அடியை எட்டியுள்ளது. 142 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் அணையை மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் வி. ராஜேஷ் தலைமையிலான 3 கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், மழைப்பதிவு குறித்து இக்குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆய்வறிக்கையை கண்காணிப்பு குழுவின் தலைவரான குல்சன் ராஜுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக குழுவினர் தெரிவித்தனர். திருமலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மகா சம்ரோஷணத்தின் போது ஏழுமலையான் கோயிலை 9 நாட்களுக்கு மூடும் முடிவிலிருந்து தேவஸ்தானம் பின்வாங்கியுள்ளது. சம்ரோஷணத்தை முன்னிட்டு வைதிக காரியம் மற்றும் செப்பனிடுதல் பணிகளுக்காக ஏழுமலையான் தரிசனம் ரத்து செய்யும் முடிவுக்கு சமூக வலைதளங்களில் பரவலாக எதிர்ப்பு கிளம்பியது.
ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேவஸ்தான அதிகாரிகளை வரவழைத்து இது குறித்து விசாரணை நடத்தினார். இதையடுத்து ஏழுமலையான் கோயிலை 9 நாட்களுக்கு மூடும் முடிவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. அமைச்சரானவர்களின் ஊழல் குறித்த சோதனை ஆதாரங்களால் காவி கட்சியுடன் கூட்டணி என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளதாம் இலை கட்சி. பினாமி அரசர், துணை அரசர், அமைச்சர்கள் என மனதளவில் தயாராகிவிட்டாலும் மற்ற நிர்வாகிகள் பிடிகொடுக்காமல் நெருக்கடி கொடுக்கிறார்களாம். இதனால் மாவட்ட செயலாளர்களை சமாளிக்க உயர்மட்ட குழு அமைத்து கூட்டணி பணியை கமுக்கமாக செய்ய திட்டமிட்டுள்ளாராம் இலை கட்சியின் மன்னர் வகையறாக்கள். முரசு கொட்டும் தலைவரானவரின் வீட்டில் ஒரே கலேபரமாம். பலமான கட்சி கரையும் நிலையில் உள்ளதற்கும் தனது குரல் இழப்புக்கும் துணைவியும் அவரது சகோதரனின் ஆலோசனையை கேட்டதே இந்நிலைக்கு காரணம் என புலம்பியுள்ளாராம். நம்பகமான நண்பருடன் நடத்திய ஆலோசனையின் பேரில் முன்னணி மருத்துவமனையின் மருத்துவர் துணையோடு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள முரசு கொட்டும் தலைவரோ இழந்த குரலை மீட்டே தமிழகம் திரும்புவேன் என சபதம் போட்டு சென்றுள்ளாராம். அதுவரை தனது கட்சி நிர்வாகங்களில் உறவினர்கள் யாரும் தலையிடக்கூடாது எனவும் தானே கட்சியை கவனிக்க உள்ளதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளாராம் முரசு கொட்டும் தலைவர். சமூக வலைதளங்களில் இன்று பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா பிறந்தநாள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ட்ரெண்டிங் ஆகியிருப்பதை சொல்ல வராங்க அஞ்சலி ராஜன். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு டுடே ட்ரெண்ட் செக்மெண்ட்ல சோஷியல் மீடியால என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 90ஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்த யாஹூ மெசேஞ்சரை நேத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே யாஹூ மெசேஞ்சர் தான். இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு மாறிட்டதுனால யாஹூ மெசேஞ்சரை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறாங்க யாஹூ நிறுவனம். ஸோ யாஹூ மெசேஞ்சரை ரொம்ப மிஸ் பண்ணுறதா எல்லாரும் மிஸ் யூ யாஹூ அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேகை இப்போ ட்விட்டரில் போட்டுட்ருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு 2 பேருக்கு பர்த்டே. ஒருத்தர் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட முக்கியமான லீடரான மறைந்த தலைவர் நெல்சன் மண்டேலாவோட 100வது பிறந்தநாள். இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் பிரபல நடிகையான பிரியங்கா சோப்ரா. அவங்களுக்கு இன்னைக்கு 36th பர்த்டே. ஸோ இவங்க 2 பேருக்கும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆனவங்க மாதிரி ஒரே வீடியோவில் செம்ம வைரலாக ஆனவர் தான் நம்மளோட பிஜிலி ரமேஷ். ராஃபு சாப்பிட்ருப்பியா? இதுதான் தவறான விஷயம். எது நீ பகலில் குடிக்கிறது தப்பு கிடையாது, நான் நீ குடிச்சதை கேட்டது தப்பு. என்ன சொல்கிறமாமே ஒரு மாதிரி இருக்காரா? அடிச்சிருவா. என்ன அடி பண்ணுற? சும்மா சிவனன் போகிறவங்கள எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு கோழிக்கறி. இப்போ மேட்டர் என்னன்னா நயன்தாராவோட கோலமாவு கோகிலா படத்தில் வர கபீஸ் கப்பா அப்படின்ற பாடலில் நடிச்சிருக்காரு நம்மளோட பிஜிலி ரமேஷ். இந்த பாட்டோட டீசரை அனிருத் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை இப்போ நிறைய பேர் லைக் பண்ணிட்டும் வராங்க. இந்தியன் கேப்டன் விராட் கோலி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளேயர் கூட சேர்ந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் எல்லாரும் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறதா விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. சோஷியல் மீடியாவில் இப்போ என்ன மாதிரியான நியூஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் நியூஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
தாய்லாந்து குகையிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் இன்று மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை முடிந்து வெளியேறியதை அடுத்து முதன்முறையாக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றனர். தாய்லாந்து நாட்டின் சியாங்ராய் மாகாணத்தில் அமைந்துள்ள தாம் லுவாங் குகையில் ஜூன் 23ஆம் தேதி 12 சிறுவர்களும் அவர்களின் பயிற்சியாளரும் சிக்கிக் கொண்டனர். பிரிட்டிஷ் மீட்பு குழுவினர் ஜூலை 2ஆம் தேதி அவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். இதையடுத்து தாய்லாந்து கடற்படை வீரர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் ஆகியோரின் முயற்சியால் 18 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர்கள் அனைவரும் இன்று சிகிச்சை முடிந்து வெளியேறினர். இதையடுத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிறுவர்கள் குகையில் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 3 டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி பர்மிங்ஹாமில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குகிறது. கேப்டன் கோலி, ஷிகர் தவான், முரளி விஜய் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். விக்கெட் கீப்பர் சகா காயமடைந்ததை அடுத்து ரிஷப் பந்த் அணியில் இடம் பிடித்துள்ளார். இவருடன் அனுபவ விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக்கும் அணியில் உள்ளார். ரோஹித் சர்மா அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ், வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா ஆகியோருக்கு அணியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. புவனேஸ்வருக்கு முதுகில் காயம் ஏற்பட்டதால் அணியில் இடம்பெறவில்லை. ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்துள்ள நிலையில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் களம் காண்கிறது. இனி தங்கம், வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 28 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 22,792 ரூபாயும் 1 கிராமுக்கு 2,849 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 70 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளி விலை 41,700 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபரிமலையில் பெண்கள் வழிபட அனுமதி மறுப்பது அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை ஏற்கக்கூடாது என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் வரும் 20ஆம் தேதி விவாதம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை IJK அமைக்கும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.